Find the square root of the following. இது நம்ம ஒன்னொன்னா போடலாம். ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க? 2x square 2x square plus 17 by 6x plus 1. இப்போ நம்ம இதுக்கு LCM எடுக்கணும். LCM பார்த்தோம்னா இதுக்கு என்ன வரும்? 6 வரும். ஓகேவா? இப்போ நம்ம இதுக்கு கீழே 6 போட்டுட்டோம்னா இங்க என்ன பண்ணணும்? இங்க 6 எத்தனை டைம்ஸ் இருக்கு? 6 டைம்ஸ் இல்ல. அப்போ 6 into 2 is 12x square plus 17x plus 6. LCM எடுக்கிறதுக்கு தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இங்க 1 போடணும். 1 into 6னா இங்க 2 into 6. கிளியர். நவ் இப்போ இது LCM எடுத்துட்டு இப்போ நம்ம இது பண்ணணும். மேல இருக்கிறதுக்கு மட்டும் என்ன பண்ணணும்? ஃபேக்டரைசேஷன் மெத்தட்ல நம்ம போட போறோம். இதுல பாத்தீங்கன்னா 12 into 6. 12 into 6 என்னது? 72. அதாவது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயரும் லாஸ்ட் டேர்மும் மல்டிப்ளை பண்ணணும். நடுவுல என்ன இருக்கு? 17 இருக்கு. இப்போ என்ன பண்ணணும்னா மல்டிப்ளை பண்ணா 72 வரணும். ஆட் பண்ணா என்ன வரணும்? 17 வரணும். இப்போ நம்ம என்ன போடலாம்? 9 8 72 போடலாமா? அப்புறம் 9 plus 8 is 17. ஸோ இந்த டேர்ம் நான் எப்படி எழுதுறேன்னு பாருங்க. 12x ஸ்கொயர் பிளஸ் 9x பிளஸ் 8x பிளஸ் இந்த 6 நம்ம அப்படியே எழுதணும். ஸ்பிளிட்டிங் த மிடில் டேர்ம் மட்டும் தான் நம்ம ஸ்பிளிட் பண்றோம். டிவைடட் பை கீழே என்ன இருக்கு? 6 இருக்கு. இப்போ இங்க இருந்து என்ன எடுக்கிறேன்? 3x நான் காமனா வெளியே எடுக்கிறேன். அப்போ இங்க என்ன வரும்? 4x வருமா? 4x பிளஸ் இப்போ ஃபர்ஸ்ட் ரெண்டு டேர்முக்கு நான் காமனா வெளியில எடுக்கிறேன். 4x பிளஸ் 3, ரைட்? 3 into 3 is 9. 3 4s are 12. x into x is x square. அப்புறம் இங்க பிளஸ் இங்க என்ன வரும்? 4x plus 3 தானே வரும். அப்போ இங்க என்ன காமனா எடுக்க போறோம்னா 2. 4 2s are 8, 3 2s are 6. ஸோ இங்க டிவைடட் பை 6 அப்படியே தான் இருக்கு. தட் இஸ் ஈக்குவல் டு இப்போ என்ன இருக்குன்னா 4x டிவைட் பை 6 நம்ம என்ன போட்டுக்கலாம்? 1 by 6 போட்டுக்கலாமா? 4x plus 3. அப்புறம் இங்க என்ன வருது? 3x plus 2. ஸோ இந்த டேர்மை நம்ம ஸ்பிளிட் பண்ணி எழுதிட்டோம். நெக்ஸ்ட் என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா 3 by 2 x square plus 4x plus 2. இதுக்கு LCM என்னன்னு பார்த்தோம்னா 2 எடுக்கலாம் LCM. So that is equal to 2 LCM னா இங்க என்ன வரும்? 3x square plus 4 into 2 8x plus 4. இப்போ இதுக்கு நான் ஃபேக்டரைசேஷன் போடும்போது இங்க 3 into 4s are 12 அப்புறம் 8. So 6 2s are 12. மல்டிப்ளை பண்ணா 12, ஆட் பண்ணா 8. 6 plus 2 is 8. So இதை எப்படி ஸ்பிளிட் பண்ணி எழுதுறேன்? 3x square plus this is 6x plus 2x plus 4. ஓகே, இங்க என்ன லாஸ்ட் டேர்ம் என்ன இருக்கோ அது அப்படியே தான் நம்ம எழுதுறோம். டிவைடட் பை இங்க 2 இருக்கிறத நான் அப்படியே போடுறேன். தட் இஸ் ஈக்குவல் டு 1 by 2 நான் இப்படி போட்டுக்கிறேன். இங்க என்ன இருக்கு? 3x எப்படி ஸ்பிளிட் பண்ணி எழுதுறோம் அப்படின்னு பார்த்தோம்னா 3x and 6x காமனா என்ன எடுக்கிறேன்? 3x காமனா வெளியில எடுக்கிறேன். அப்ப இங்க என்ன இருக்கும்? x மட்டும் இருக்கும். x plus 2 இருக்குமா? So 3 into x is 3x square. 3x into 2 is 6x. இங்க என்ன இருக்கு? So இது கன்ஃபியூஸ் ஆகாம இருக்கிறதுக்கு நாம முன்னாடியே 1 by 2 போட்டுக்கலாம். ஓகே, அப்ப கன்ஃபியூஸ் ஆகாம இருக்கும். அப்புறம் இங்க பிளஸ் x plus 2. அப்பனா என்ன காமனா வெளியில எடுக்கணும்? 2. So 2 into x is 2x. 2 2s are 4. கிளியர். இப்போ 1 by 2 into x plus 2. அப்புறம் இன்னொரு டேர்ம் என்ன இருக்கு? 3x plus 2. ஸோ செகண்ட் டேர்ம் நம்ம இப்படி எழுதிட்டோம். நெக்ஸ்ட் தேர்ட் ஒன்ல பார்த்தோம்னா நம்ம எல்சிஎம் என்ன எழுத போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா 4 by 3 x square plus 11 by 3 x plus 2. ஸோ இதுல எல்சிஎம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 3 is எல்சிஎம். இப்போ 3 எல்சிஎம் எடுத்தோம்னா இங்க என்ன வரும்? 4x ஸ்கொயர் தான் வரும். இங்க என்ன வரும்? 11x தான் வரும். இங்க என்ன வரும்? 6 வரும். ஓகே, ஸோ 1 by 3 நான் இப்படி எழுதிக்கிறேன். இப்போ நம்ம ஸ்பிளிட்டிங் த மிடில் டேர்ம் போட்டோம்னா என்ன வரும்? 6 4s are 24. இங்க 11x. அப்போ 8 3s are 24 போடலாமா? 8 plus 3 is 11. இப்போ இப்படி எழுதலாம் 4x ஸ்கொயர் plus 8x plus 3x plus 6. That is equal to 1 by 3 into 4x நம்ம காமனா இங்க வெளியில எடுத்தோம்னா என்ன வரும்? x plus 2. அதே மாதிரி இங்க x plus 2. இங்க 3 காமனா வெளியில எடுக்கிறோம். கிளியர். So that is equal to 1 by 3 into x plus 2. 1 by 3 into
எக்ஸ் பிளஸ் டூ, அதுக்கப்புறம் 4x பிளஸ் த்ரீ. கிளியர். இப்போ இது எல்லாமே மல்டிப்ளிகேஷன்ல இருக்கிறதுனால நம்ம எல்லா டேர்மும் சேர்த்து எப்படி எழுதுறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ ஃபைனலா இட் இஸ் ஈக்குவல் டு 1 by 6. 1 by 6 into 2 is 12. 12 into 3 என்னது 36. ரைட். அதுக்கப்புறம் இங்க என்ன இருக்கு 4x plus 3. 4x plus 3. இங்கேயும் ஒரு 4x plus 3. அப்போ 4x plus 3 தான் ஹோல் ஸ்கொயர். அதுக்கப்புறம் என்ன இருக்கு 3x plus 2. 3x plus 2. இங்கேயும் ஒரு 3x plus 2 இருக்கு. 3x plus 2 தான் ஹோல் ஸ்கொயர். எல்லாமே நம்ம மல்டிப்ளிகேஷனுக்குன்னு எல்லாமே சேர்த்து எழுதுறோம். நெக்ஸ்ட் என்ன இருக்கு x plus 2. இங்கே ஒரு x plus 2 இருக்கு. ஸோ x plus 2 தான் ஹோல் ஸ்கொயர். டேக்கிங் ஸ்கொயர் ரூட் ஃபார் திஸ். இப்போ என்ன ஆன்சர் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்கொயர் ரூட்டும் மற்றதெல்லாம் கேன்சல் ஆகிடும். தட் வில் பி ஈக்குவல் டு 1 by 6. ஓகே, 36 ஓட ஸ்கொயர் ரூட் 6. மாடுலஸ் ஆஃப் 4x plus 3, அப்புறம் 3x plus 2, x plus 2.